ஆடியே துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். இப்போ இன்னைக்கு நாம எல்லாருமே இந்த சபையில பங்கெடுத்துக்க போறோம். எல்லாருமே ஏதாவது ஒரு வாக்கியத்தை எடுத்து அந்த வாக்கியத்தை படிச்சுட்டு நம்ம அந்த வாக்கியத்துல என்ன நாம தெரிஞ்சுக்கிட்டோம், இல்ல தெரியலைனாலும் என்ன நம்ம தெரியணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஒரு கலந்துரையாடல் மாதிரி நாம இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். முதல்ல நான் ஏதாவது ஒரு வாக்கியமோ ஒரு மான்மியமோ ஏதோ ஒரு பகுதி அதை படிச்சு அதுல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் பகிர்ந்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொருத்தரா பகிர்ந்துக்கலாம். இப்போ நம்ம மான்மியத்துல சன்னதம் பெரு பருவம், அதுல பெருமானவர்கள் பாண்டை பிரான் அவங்க பெருமானவர்களை பிரித்து விட எண்ணுகிறார்கள். அப்போ பெருமானவர்கள் நாயகம் அவர்களுக்கு அது நேரம் தோன்றிய எண்ணமாவது, ஒருவன் தன் வேதபோத சாதி சமய வாழ்வினுக்காக வேண்டி வருங்கால சிந்தனை கொடு. வருங்காலத்தை சிந்திக்கிறாங்க பெருமானவர்கள். வருங்காலத்தை சிந்திச்சு என்ன நினைக்கிறாங்க? அழகு குடுமியை இச்சையுடன் வளர்த்து விரிந்து விடுங்கிறான் என்ற வடிவு குடுமியின் கண்ணே தேங்காயை கட்டிவிட பெற்றன போலும். ஒரு குடுமையில தேங்காயை கட்டிவிட பெற்றது போல அவங்களுக்கு சிரமமாக இருந்ததாம். பாட்டை பிரான் அவர்கள் கொடுத்த அந்த சுமையானது ஏன் அப்படி சிரமமா இருந்தது அப்படின்னா, பாட்டை பிரான் அவர்கள், நம்முடைய தெய்வம் அவர்கள் பாட்டை பிரான் அவர்கள்ட்ட தான் மட்டும்தான் அந்த மெய்யை பெற வேண்டும், தான் அந்த அநியாய மரணத்திலிருந்து தப்பிச்சுக்கிட வேணும் அப்படின்னு நினைச்சுதான் அந்த ஞானத்தை பெற்றாங்க. இந்த உலக மக்களை எல்லாம் உய்விக்கணுங்கிற எண்ணம் அப்ப அவங்களுக்கு இல்லை. நான் பாட்டை பிரான் அவர்கள் தான் அந்த எண்ணத்தை அவங்களுக்கு தூண்டி விடுறாங்க. நீங்க இதை பெற்றுக்கொண்டீங்க, உங்களுடைய வாக்கு சாயுச்சியரில் யாரும் இல்லை, இது வாக்கு சாயுச்சியராக இருந்தா தான் எல்லா மக்களுக்கும் கொடுக்க முடியும். அந்த வாக்கு சாயுச்சியம் பாட்டை பிரான் அவர்கள்ட்ட இருந்தது. அதனாலதான் பெருமானவர்கள் ஓங்காரகார வாக்கு வித்தினாலே பிறப்பிக்க செய்து ஈன்றெடுத்த என் அத்தா அப்படின்னு அருளி செஞ்சாங்க. அந்த ஓங்காரகார வாக்கு வித்தினால எல்லாராலையும் பிறப்பிக்க செய்ய முடியுமானா முடியாது. ஆனா நம்ம பெருமானவர்கள்ட்ட அந்த திறமை, பாட்டை பிரானவர்களை விட குருவை மீதிய சிஷ்யன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது போல அவங்களை விட அவங்ககிட்ட அபரிமிதமா இருக்கிறத பார்த்துதான் இந்த பெரிய பெரும்பார பொறுப்பை, இந்த உலகத்தையே உயிர்க்கின்ற ஒரு பெரும்பார பொறுப்பை நம்முடைய தெய்வம் அவருடைய தலையில ஏற்றி வைக்கிறார்கள். அப்படி ஏற்றி வைக்கும் போது பெருமானவர்களுக்கு அது எப்படி கனமாக தோன்றியதுன்னா, ஒரு குடுமி, அந்த குடுமியில ஒரு தேங்காயை கட்டி தொங்க விட்டா அது எப்படி கனமா தோணும், அது போல கனமாக இருந்தது. வருங்காலம் இப்படி நமக்கு கனமாக இருக்க போதா, இவ்வளவு ஒரு பெரிய சுமையை நம்ம தலையில சுமத்துறாங்களே அப்படின்னு நம்முடைய பெருமானவர்கள் எண்ணுகிறார்கள். அப்போ வருங்கால சிந்தனை கொடு. இந்த காலத்தை நம்ம மூணா பார்ப்போம். நிகழ்காலம், வருங்காலம், சென்ற காலம். அப்போ பெருமானவர்களுக்கு சென்ற காலம் எப்படியாக இருந்தது? பாட்டை பிரான் அவர்களை சந்திக்க முன்னால அவங்களுடைய சென்ற காலம் எப்படியாக இருந்தது அப்படின்னா, அவங்களுக்கு பயமாக இருந்தது. இந்த அநியாய மரணத்தை நினைச்சு பயமா இருந்து, இந்த பயத்தினால நிறைய வீணர்கள் கையில சிக்கி அவங்க வேதனைப்பட்டாங்க. அதுதான் நமக்கு ஞான அகவல் காப்பு பாடல்ல குறிப்பிட்டுறாங்க. வந்த வேதம் வரைந்த பயத்தினால் சிந்தை வீணகை சிக்கி மேலிந்த நாள் அந்த எழுத்தை அளித்தே எழுதிய, அந்த எழுத்தை அளித்தே எழுதிய எந்த நாடும் என்றன் குரு நந்தியே. நான் சிந்தை வீணர்கை சிக்கி நெலிந்தி போயிருந்தேன் இந்த மரண பயத்தை எண்ணி. அப்படி இருக்கும்போது அந்த எழுத்தையெல்லாம் அழித்து புதிதாக ஒரு எழுத்தை எழுதினாங்க பாட்டை பிரான் அவர்கள் அப்போ அவங்களுடைய அந்த சென்ற காலம் எப்படியாக இருந்ததுன்னா, சிந்தை வீணர்கை சிக்கி மெலிந்த நாளாக இருந்தது. அருங்கோடை பாலைவனம் கானகத்தில் அகப்பட்ட நாளாக இருந்தது.
அப்படி இருக்கும்போது பாட்டேபிரான் அவர்களை சந்திச்ச உடனே அந்த சந்தித்த காலம் நிகழ்காலம். அந்த நிகழ்காலம் எப்படியாக இருந்ததுன்னா, மறுவனஞ்சூல் நதி அருகே மரகத மண்டபத்தின் நடு வளஞ்சலவை நிழலாடும் பீடத்துல ஏற்றின மாதிரி இருந்தது. நறுமலரின் இளங்காற்று நனைய உடல் உளம் குளிர நறும்பனி நீரிறைப்ப செழுந்தென்றல் வீச அருஞ்சுவையும் இளநீரும் நலபாகத்து உணவு ஈர்ந்து அந்த களைப்பெல்லாம் மாற்றின மாதிரி இருந்தது. அந்த சிந்தை வீணர்கை சிக்கி மெலிந்த நாளாக சென்ற காலம் இருந்தது. பாட்டையரை சந்தித்த அந்த நிகழ்காலம் நலபாகத்து உணவு கிடைச்சதாம் அவங்களுக்கு. அருங்களைப்பு இங்கு அகற்றி எமக்கமைந்த வாழ்வே. இப்படியாக பெருமான் அவர்களுக்கு அந்த நிகழ்காலம் அப்படி இருந்தது. அப்ப வருங்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நினைச்சு அவங்க வேதனைப்படுறாங்க. வருங்காலத்துல நாம என்ன செய்ய போறோம், எப்படி இந்த பெரும்பாரப்பு பொறுப்பை நம்ம தலையில கட்டி வச்சுட்டாங்களே, நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு அவங்க கவலைப்படுறாங்க. அப்போ நிகழ்காலம் அவங்களுக்கு வசந்த காலமாக இருந்தது. பாட்டேபிரான் அவர்களுடைய ஓங்காரகார வாக்கு வித்தினால பிறப்பிக்க செய்தாங்க. இப்போ வருங்காலத்துல அவங்களுடைய அந்த ஓங்காரகார வாக்கு வித்தினால நம்மளையெல்லாம் பிறப்பிக்க செய்ய போறாங்க. அதுக்கப்புறமா பிறப்பிக்க செய்யறதுக்கு யாருமே இல்லை. அந்த ஓங்காரகார வாக்கு வித்து அந்த வல்லமை அது அதுக்கப்புறம் யாருக்கிட்ட இல்லை, இனி கதி இல்லை என்னும் யுகத்தவ சாலையான அப்போ அந்த பெருமானவர்களை தவிர அதுக்கப்புறமா இப்போ பெருமானவர்கள் ஈன்ற பிள்ளைகள் எல்லாம் நம்ம சகோதரர்களாகத்தான் இருக்க முடியும். இப்ப எப்படி பாட்டேபிரான் அவர்கள்ட்ட தெய்வம் அவர்கள் பெற்றவுடனே நம்மளையெல்லாம் ஈன்றெடுத்தாங்களோ, உடனே நம்ம பெற்று நம்ம யாரையும் ஈன்றெடுக்க முடியாது. நாம எல்லாரும் பெருமானவர்கள் இப்படி அருளி செஞ்சாங்க, இப்படி அருளி செஞ்சாங்க அப்படின்னு அவங்கள மேற்கோள் காட்டித்தான் நம்மளால எல்லாம் பேச முடியுமே தவிர சொந்தமாக நமக்கு எதுவும் பேச தெரியாது. அப்போ பெருமானவர்களுடைய அந்த திருவாக்கினை எடுத்து நம்ம பகிர்ந்து கொள்ளும் போது நம்ம எல்லாருமே அந்த பெருமானவர்களுடைய ஓங்காரகார வாக்கு வித்தினால பிறப்பிக்க செய்த சகோதரர்களாகத்தான் நம்ம இருக்கிறோம். அதனாலதான் தேடுகுடகத்துல பெருமானவர்கள் எடுத்து காட்டுறாங்க. தவத்தீபாதி வனத்தின் ஈசானிய தலத்தே செம்பவள சுவடடியின் இருவார குகை கருவறையில் இருந்து நாம் வெளியாகிய நாளையிலே தீட்டு துடக்கு ஒன்றுமில்லாமலும் மகா பரிசுத்தத்துடனே மகா தெய்வாலங்கார வாசத்துடனே என்றும் தொடர்புடைய தொப்புள் கொடி அறுக்காமலும் அசுத்தங்களையும் அவமானங்களையும் தரித்திரியங்களையும் போக்கி விடுகின்ற மகா சுத்தம், மகா மானம், மகா சீரும், மகா சிறப்பும், மகா வாக்கும், மகா வலிமையும், மகா நிதியும், மகா காலங்களும் நிரம்பிய பெருங்களஞ்சியமாக பிறந்த என்றன் கூட்டு மறுபிறப்பு பிறவியரே. நம்ம எல்லாம் கூட்டு மறுபிறப்பு பிறவியராத்தான் இருக்க முடியுமே தவிர பெருமானவர்கள் நம்மளை எப்படி வித்தாங்க, எப்படி பெற்றெடுத்தாங்க. அவங்க வானம் வாவன கூவ புதுக்கலவை நரை தீபாலங்காரத்துடனே நம்மளை பெற்றெடுத்தாங்க. இனி பெற்றெடுக்க அவங்கதான் இனியும் பெற்றெடுக்கணும். நாம இப்ப யாரு நாம பெருமானவர்களுடைய திருவாக்கியத்தை எடுத்து பேசினாலும் இனி வர்ற பிள்ளைகளும் எல்லாருமே தெய்வத்தோட பிள்ளைகள் தானா. அதனால நம்ம எல்லாரும் கூட்டு மறுபிறப்பு பிறவியரே. நம்ம எல்லாரும் பெருமானவர்களுடைய அந்த ஓங்காரகார வாக்கு விச்சினால பிறப்பிக்க செய்த கூட்டு மறுபிறப்பு பிறவியராகத்தான் இருக்கிறோம். அப்போ சென்ற காலம் பெருமானவர்களுக்கு எப்படி இருந்ததுன்னா அருங்கோடை பாலைவனமாக இருந்தது. நிகழ்காலம் பாட்டேபிரான் அவர்களோட இருக்கும்போது அது வசந்த காலமாக இருந்தது. வருங்காலத்தை நினைச்சு பயந்தாங்களே பெருமானவர்கள், அதுக்கப்புறம் அதையும் வெற்றிகரமாக செஞ்சு எப்படி அந்த தேங்காயை கட்டி விட பெற்றன போல இருந்தாலும் ஒரு ராஜபத்தினி மங்கை நல்லால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது எப்படி பிரசவ வேதனையில துடிப்பாளோ அது போல அவங்க அந்த நேரம் நாம எப்படி பிரசவிக்க போறோம், எப்படி மக்களை எல்லாம் பெற்றெடுக்க போறோம்னு அந்த பிரசவ வேதனையில இருந்தாலும் இன்னைக்கு அழகான அந்த ராஜபத்தினி மங்கை நல்லால் ஆகிய நம்முடைய பெருமானவர்கள் அழகான அறிவான அன்பான குழந்தைகளாக இன்னைக்கு எல்லாரையும் பெற்றெடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அதனாலதான் நம்ம எல்லாரும் அவங்கள பத்தி பேசி பேசி கூட்டு மறுபிறப்பு பிறவியராக நாம எல்லாரும் ஜீவ சகோதர சகோதரிகளாக பெருமானவர்கள் ஈன்றெடுத்த பிள்ளைகளாக நாம அவங்களுடைய பெருமையை பற்றி பேசி கொண்டிருக்கின்ற நமக்கு இது ஒரு வசந்த காலமாக இருக்கிறது. இந்த வசந்த காலத்தை எண்ணி எண்ணி பூரி படைந்து நாம தினமும் பேசத்தான்
அந்த பசுந்திரையானது கிளிபட்டு போகும். நமக்கு நிறைய அதுக்கு பொருள் புரியாம ஓப்பனாதான் தெய்வம் எழுதி வச்சிருக்காங்க. நமக்கு ஏன் புரியல அப்படின்னா, நம்ம கண்ணு முன்னால ஒரு பசுந்திரை கிழியுது. இந்த பசுந்திரை தொங்குது, அதனால நமக்கு தெரியல. அது எப்ப கிளிபட்டு போகும்னா, இப்படி எல்லாம் கூடி பேச பேச, கூடி சங்கம் தேட தேட கோது அருந்திடும். அந்த பசுந்திரை கிளியும். பாட்டையில் இல்லாதோருக்கு பசுந்திரை கிழிந்திடாதே. நாங்க இந்த பாட்டை, ஜீவ பாட்டை, ஒரு ஜீவ பாட்டை, ஒரு ஜீவ வழி நமக்கு தெய்வம் அவர்கள் காட்டி வச்சிருக்காங்க. அந்த வழியில நம்ம கூடி சங்கம் தேட தேட நமக்கு அந்த பசுந்திரையெல்லாம் கிளிபட்டு போகும். அதனாலதான் நம்ம தினமும் கூடி சங்கம் தேடி தேடி கொண்டுகிட்டே இருக்கிறோம். அப்போ எனக்கு இன்னைக்கு தோன்றின இந்த ஒரு உரையை நான் உங்க முன்னால பெருமான் அவர்களுடைய அவங்களுடைய அந்த ஓங்காரகார வாக்கி வித்தினுடைய பெருமையை பத்தி எனக்கு தோன்றினதை இன்னைக்கு உங்க முன்னால பகிர்ந்துகிட்டேன். அது போல நம்ம எல்லாரும் தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளுவோம். ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். ஜீவ சகோதரி அமுதா அவர்கள். எப்ப சொர்க்கத்தில் இருப்பானா, ஈசன் ஆகும் போதுதான் அவன் நித்தியமான சொர்க்கத்தில் இருக்கிறான். இல்லாட்டி அவன் நீசன் ஆயிட்டா நித்தியமான நரகத்தில் தான் இருப்பான். அப்ப இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட யானை முதல் 84,100,000 ஜீவராசிகளை வைத்து இந்த அறுசுவையை தெரிந்து கொள்பவன் யார் என்றால் மனிதன் தான். அப்ப அந்த நெல்லில இருக்கும் அரிசியை நம்ம எடுத்துக்கிறோம் பசியாரி விட்டு. அதை கழிக்கப்பட்ட அந்த வைக்கோல், அந்த வேஸ்ட் எல்லாம் என்ன பண்றோம்னா இந்த மாடுங்களுக்கு அப்படி போடுறோம். அப்ப பாத்தீங்கன்னா அறுசுவை யாரு எடுத்துக்கிறான்னா இந்த மனிதன் தான். அப்ப அந்த அறுசுவை எதுக்காக எடுத்துக்கணும்னா, அறுசுவை எதற்காக படைத்தார்கள் என்றால் அப்போதுதான் இந்த மனிதனுடைய அறிவு வளரும். அப்ப முக்கியமான நமக்கு அந்த 6வது அறிவு அப்படி வளர வேண்டும் என்பதனால அந்த அறுசுவை எடுத்துக்கிறோம். அப்ப அந்த அறுசுவையை அறிபவன் மனிதன். அப்ப அந்த அறுசுவை எங்கே ஒளிந்திருக்கிறது என்று அறிந்தவர்கள் தேவர்கள். நம்மெல்லாம் தேவர்கள் ஆக வேண்டும் என்பதுதான் நம்மளோட தெய்வத்தோட ஆசை. அதுக்காக தான் நம்ம இவ்வளவு அந்த சபை அதெல்லாமே இப்போ போயிட்டு இருக்கு. அப்ப நான் மானியத்துல நான் ஒரு தலைமுறை காலம் உன்னிடத்தில் குடியேறி இருக்கிறேன், நீ என்னை அறிய மாட்டாயா என்றும். அப்ப இங்கே நீ என்னை பார்க்காவிட்டால், நமக்கு 2 கண்ணு கொடுத்திருக்காங்க. இடது கண்ணு வலது கண்ணுன்னு கொடுத்திருக்காங்க. அது கூடவே மனக்கண்ணுன்னு ஒண்ணு கூட இருக்கு, 3வது கண்ணு. அப்ப இந்த 3 கண்ணு வச்சு இந்த தூலம் இருக்கும் போதே, இந்த உலகத்துல நம்ம இருக்கும் போதே இறைவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி கொள்ளாவிட்டால் அப்போ நீ இங்கே என்னை பார்க்காவிட்டால் அங்கே நீ விழிக்குருடனாகவே தான் இருப்பாய். அப்ப இதனன்று வீணுக்காக இந்த மனிதனை படைக்கவில்லை. அப்ப மனிதன் என்னுடைய ரகசிய பெட்டகம். அப்ப நம்ம பெட்டகத்துல என்ன வைப்போம்? பெட்டகத்துல குப்பையெல்லாம் போட்டு வைப்போமா? இல்ல. பெட்டகம்ன்றது உயர்ந்த பொருட்களை போடுறதுக்கு தான் அந்த ஒரு பெட்டகம். மாணிக்கம், அது நம்ம கிட்ட இருக்க ஒரு பீஷஸான ஒரு பொருளை அதுல போட்டு பத்திரமா வச்சு அதை எடுத்து உள்ள வைப்போம். அப்ப நம்ம நீதி எனும் பொருளான மன அந்த இது பேரருக்கு எல்லாம் தந்த பெட்டகம்னு அந்த பாடல்லையும் வரும். அப்ப அந்த பெட்டகம் அந்த தூட உடலாகிய பெட்டகத்தில் அந்த உயிராகிய கடவுளை, அந்த தூட உடலாகிய பெட்டகத்தில் உயிராகிய கடவுளை இந்த பெட்டகத்துலதான் வச்சு படைச்சிருக்காங்க. அப்ப மனிதனுடைய இதயத்தில் அன்றி வேறு எங்கும் வெளியாகிறது இல்லை என்றும். அப்ப உன்னிலே இருக்கும் என்னை அறியாவிட்டால் நீ மனிதன் என்று என் முன்னால் நீ நிரூபிக்க முடியாது. அப்ப எல்லா சுவையும் அனுபவிப்பது இந்த தூளத்துலதான் எல்லா சுவையும் அனுபவிக்கிறோம். ஆனா இறைவனை மட்டும் நம்ம என்ன பண்றோம்னா வெளியில தேடிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் வெளியில இறைவான்னே வானத்தை கை நோக்கி காமிப்பாங்க, இல்ல கோயில்ல போய் வேண்டுவாங்க. அப்ப இறைவனை நம்ம பேசுறாங்கப்பா. ஏதாவது கேக்குதாக்கா நான் பேசுறது? கேக்குதுப்பா, கேக்குது, பேசு. இறைவனை நம்ம வெளியில தேடிட்டு இருக்கோம். அப்ப இதுதான் சிவவாக்கிய சித்தர் பாடல்ல ஓடி 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 உட்கலர்ந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கால் கோடி 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 எண்ணிறைந்த கோடியே அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இன்னொரு இடத்துல என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்து யான் என்னிலே இருந்திருந்த யான் உணர்ந்து கொண்டேனே. அப்ப என்னிலே இருந்த ஒன்றை நான் அறிந்து கொள்ளல. அப்ப நான் அறிந்து கொண்ட பின் அத நான் உணர்ந்து கொண்டேன்றது அவர் எடுத்து பாடுறாரு.
அப்ப அவை பிராட்டி கூட வந்து உடம்பினை பெற்று பயனாவதெல்லாம் உடம்பினுள் உத்தமனை காண். அப்ப வெளியில எங்கேயும் தேடாதீங்கன்றாங்க. அப்ப நம்மக்குள்ளேயேதான் கடவுள்ன்றது நம்ம கடத்துக்குள் உள்ளதான் இருக்குன்னு. அப்ப திருவள்ளுவ பிறந்தகை கூட இந்த வந்து கற்றதனால் ஆய பயனின் கொள் வாளறிவன் நற்றார் தொழார் எனின் அப்படின்னு. அப்ப அந்த படிப்பதன் வந்து பயன் என்ன, அந்த கல்வி கற்பதன் பயன் என்ன என்றுனா வாளறிவன் ஆகிய அந்த இறைவனை அந்த தெய்வத்தை வணங்குவதற்காக தான் வந்து படிக்கிறான் என்று வந்து எடுத்து கொடுக்குறாரு. அப்ப நம்ம வந்து என்ன, அந்த கல்வி வந்து ரெண்டா இருக்கு, பொய்க்கல்வி மெய்கல்வின்னு. அப்ப நம்மளுக்கு வந்து இந்த கல்வி ரெண்டா இருக்குன்றதே நம்ம மெய்வழியில வந்தோடனே தான் தெரியும். அப்ப வந்து இன்னொரு அதாவது இந்த பொய்க்கல்வி வந்து நம்மளுக்கு எதுக்குன்னா இந்த தூளத்தை வளர்க்கறதுக்கு தான், அந்த வயிறு வளர்க்கறதுக்கு நம்ம போய் அந்த பொய்க்கல்வியை படிச்சு அதுக்கு அது ஒரு வேலைக்கு போய் சம்பாரிச்சு அந்த ஜீவனை காப்பாத்ததான் பொய்க்கல்வி. ஆனா அது நமக்கு வந்து அந்த அறிவு அந்த மெய்க்கல்வியை தருமானா தராது, அது வந்து வேற. அப்ப அது தனியா நம்ம அந்த தூள வாழ்க்கையை துச்சமா என்ன அதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். அப்பதான் வந்து நம்ம வந்து அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சாதான் நம்ம இது இதுக்குதான் நம்ம இது வந்து கொண்டு போறது இல்ல. இறுதி நேரத்துல நம்ம எவ்வளவுதான் பொய் பொருளை சேர்த்து வச்சாலும் அது நமக்கு லாஸ்ட்ல உதவும். ஆனா இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் தான் அது நமக்கு. அப்ப வந்து நமக்கு வந்து வேற ஒண்ணு இருக்கு, அந்த மெய்க்கல்வி, அததான் நம்ம வந்து அடையணும். அப்ப அந்த மனிதனுடைய கடமைன்னு வரும்போது ஒரு பாடல் இருக்கு. தருக்கினம் புல்லூர் காலி ஜலம்வாழ் ஜந்தும் தான் பிறந்த வதன் கடமை முடித்து நிற்க அரிய பிறப்பான மனு நானென்றோதும் அவ்வூருவை நோக்கி உன்றன் கடமை என்ன விரித்துரை செய்யன கேட்டால் விழிக்கும் அந்த நெறி கொண்ட வீணறிவு படிப்பை நோக்கில் நெறியறியார் உயிருடனின் கலகை அல்லால் நிலத்திலது வேறில்லை சட்டம் தீர்ப்பே. அப்ப வந்து இந்த பாடல்ல என்ன சொல்றாங்கன்னா, உலகத்துல இருக்கும் தரிக்கினம் புல்லூர் காலி ஜலம்வாழ்ஜன்று எல்லாமே அதனுடைய கடமைகளை சரியாக செய்கிறது. அப்ப வந்து அதோட கடமை என்ன வந்து அது வர்றது, அதோட வயிற்றுப்பாடு, அது வந்து அதுக்கப்புறம் வந்து அதோட குட்டி என்று அந்த இது செஞ்சுட்டு போயிடுது, அதுதான் அதுக்கு கடமை. ஆனால் இந்த அரிய பிறப்பு யாருன்னா மனு மட்டும்தான். அரிய பிறப்பு அது எனக்கு தான் வாக்கறிவு இருக்கு, எனக்கு தான் பகுத்தறிவு இருக்கு, எனக்கு தான் தன்னறிவு இருக்கு, நம்ம தான் எல்லாமே சொல்லிக்கிறோம். அந்த மிருகத்துக்கு எல்லாம் ஒன்னும் 5 அறிவு தான் இருக்கு, நமக்கு தான் வந்து 6 அறிவு இருக்குன்னு சொல்லக்கூடிய மனிதன் என்ன வந்து உன்னோட கடமை என்ன அப்படின்னு கேட்டு பார்த்தா அப்படியே விழிக்கிறானா. அரிய பிறப்பானவனு நானென்றோதும் அவ்வூருவை நோக்கி உண்டன் கடமை என்ன விரித்துரை, நீ பிரிச்சு சொல்லு பார்க்கலாம் உன்னோட கடமை என்ன அப்படின்னு கேட்டா விழிக்கும் வந்து வெறிக்கொண்ட வீணறிவு படிப்பை நோக்கில். அப்ப வந்து அந்த படிப்பு நம்மளுக்கு வந்து என்ன பிரயோஜனமா, இந்த தூள இந்த பொய் படிப்பு படிக்கிறதுக்கு வந்து நம்ம போய் உன்னோட கடமை என்ன, மனுவா நீ பிறந்துட்ட உன்னோட கடமை என்னன்னு கேட்டா அவன் விழிக்கிறான். அப்ப அவன் படிக்கும் படிப்பெல்லாம் வந்து ஒரு படிப்பா அப்படின்னா அப்ப அந்த படிப்பு வந்து வெறிக்கொண்ட வீணறிவு படிப்பை நோக்கில் நெறியறியார். என்ன நெறி அப்படி என்ன நெறி அறியணும் அப்படின்னு கேட்டா அந்த நீதி நெறியை தான் நம்ம அறியணும். அந்த நீதியாகிய இறைவனை அறிய வேண்டும். அதற்காக தான் நமக்கு வந்து தெய்வம் அவர்கள் நீதி எனும் பொருளான மனுக்குலத்தை அப்படின்னு எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஆதிமை உதயபூரண வேதாந்தத்துல முதல் பாடலாகவே இந்த நீதி எனும் பொருளான மனுக்குலத்தை நித்தியனும் நித்தியத்திற்காகவே தான் படைச்சாங்கன்றத அந்த முதல்ல எடுத்த உடனே நம்மளுக்கு கொடுத்துடுறாங்க. அந்த மனுவின் கடமை முதல்லயே வந்துருது நம்மளுக்கு. அப்ப அந்த மனித சட்டை எதற்கு இறைவன் இனாமாக கொடுத்தார்கள் என்பதை அந்த ஒரு திருவாக்கியத்துல வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா கைலாசவாசரின் திருச்சந்நிதி அடைந்து அவர்களது கொலுவாசனத்தில் அமரவே இத்தேகத்திற்கு அதிபதியாகிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியின் திருச்சந்நிதி அடைவே இந்த மனித சட்டை எடுத்தோம். அப்ப வந்து நமக்கு வந்து அந்த மனித சட்டை வந்து இதுக்காக தான் எடுத்தோம். அப்ப ஒருவனுக்கு வந்து என்ன இல்லை எதுவுமே இல்லைன்னா கூட தெய்வம் வந்து கட்டாயமாக வேணும். அப்ப அந்த பிறவி பிணியாகிய யமவாதையில் சிக்கி நாரி செத்து அலகையாகி நரகத்திற்கு ஆளாகும் பேராபத்திலிருந்து மனிதனை மீட்டு பரமபதத்திற்கு ஆளாக்கும் அரிய பெரிய செயலுக்குத்தான் தெய்வம் வேண்டும். அப்ப எதுக்கு தெய்வம் வேண்டும் அப்படின்னா ஒருவனுக்கு தெய்வம் கட்டாயமாக வேண்டும். எதுக்கு வேணும்? பிறவி பிணியாகிய யமவாதையில் சிக்கி நாரி செத்து அலகையாகி நரகத்திற்கு ஆளாகும் பேராபத்திலிருந்து மனிதனை மீட்டு பரமபதத்திற்கு ஆளாக்கும் அரிய பெரிய செயலுக்குத்தான் தெய்வம் வேணும். ஆனா வந்து நம்ம கோயிலுக்கு போனா என்ன, இங்க நம்ம மெயில வந்ததுனால்தான் இதுக்காக தான் தெய்வம் வேணும் தெரியும். ஆனா
ஆனா அந்த கோயிலா இருக்கும் போது நம்ம கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவோம்னா இந்த தூலத்திற்கு என்ன வேணும்ன்றதுதான் வேண்ட தெரியும். அப்ப தெய்வம் தான் நம்மள வந்து இதெல்லாம் இப்படி இது வேண்டணும்ன்றதே சொல்லி கொடுத்தவங்க அவங்கதான். அப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா தூலத்திற்கு இந்த உடம்பு சரியில்லை, சரியாகணும், எனக்கு படிப்பு வேணும், கல்யாணம் வேணும், இதெல்லாம் தான் நம்ம வேண்டிட்டு இருக்கோம் இப்போ மெய் வழியில வராம இருந்தா. அப்ப எதுக்கு தெய்வம் வேணும்னா அந்த பேராபத்துல இருந்து அந்த பரமபதத்திற்கு ஆளாக்கும் அரிய பெரிய செயலுக்கு தான் தெய்வம் வேண்டும். அப்ப இந்த யமபடரை நீக்கி சிவமயமாக்கும் ஒரே அரிய செயலுக்குத்தான் தெய்வம் வேண்டும். ஆனா நம்ம வந்து என்னன்னா இந்த தூலத்திற்காகவே பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த தூலத்திற்காக செய்யக்கூடிய வேலை அனைத்தும் வந்து நகல் வேலை, உயிருக்காக செய்யக்கூடிய வேலைதான் அசல் வேலை. அதனால் நம்ம வந்து அந்த உயிரை பார்க்க வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதுதான் அசல். அப்ப நம்ம அந்த அசலான உயிரை பார்க்கணும்ல கண்டிப்பா. அப்ப நம்ம வந்து கண்ணை பார்க்கிறோம், நம்ம வந்து நம்மளோட உறுப்பு எல்லாமே கண்ணை பார்க்கிறோம், காதை பார்க்கிறோம், கையை பார்க்கிறோம், இந்த உலகத்தெல்லாம் இந்த கண்ணை வச்சு பார்க்கிறோம். ஆனா அந்த உயிரை பார்க்க ஆசைப்படுகிறோமா அப்படின்னா இல்ல. அப்ப அந்த உயிர் இருப்பது தான் வந்து அந்த தூலத்துலதான் வந்து அந்த உயிர் தூலத்தில் இருப்பதால் தான் தூலத்தில் இருக்கும் கருவி மூலம் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். அந்த உயிர் வந்து இந்த தூலத்துக்குள்ள இருக்கிறதுனாலதான் நம்ம இதை எல்லாமே பார்க்க முடியுது. ஆனா அந்த உயிரை பார்க்க வேண்டும் என்பதே அந்த மனிதனுடைய முதல் கடமையா இருக்கு. ஆனா நம்ம செய்யறோம்னா செய்யறது இல்லை. அப்ப அந்த உயிருக்காக வேண்டிய இவ்வரும் பாடுபடுகின்ற அன்புடைய உயிரை, எல்லா சீரும் சிறப்புகளும் தருகின்ற உயிரை, எல்லா கல்வி கலை கண்காட்சியும் தருகின்ற உயிரை, சர்வ மதிப்பு குதிப்பு மகிழ்ச்சியும் தருகின்ற உயிரை, எல்லா இன்ப இச்சைகளும் தர உனக்கு இரவு பகல் ஓயாது ஊழியம் செய்து கொண்டிருக்கும் லட்சிய உயிரை, வரம்பு கோடற்ற வயதினையுடைய கிரணோதய உடம்புயிரை. அப்ப வந்து இவ்வளவு உயிர் அந்த மான்மியம்ல வந்து தெய்வம் எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப உனக்கு உணர்ச்சி உணவு சுவையுடன் எடுத்து ஊட்டி கொண்டிருக்கும் இணை துணையான உயிரை, அதனை கண்டு தரிசனம் பண்ணி நீ வந்து அதன் மூலியமாக சிரஞ்சீவித்தனம் பெறுவதற்கு ஒரு நாள் ஒரு பொழுதாவது மறந்து போலேனும் அந்த இச்சை வராமல் இருப்பது காரணம் எண்ணத்தினாலே என்று வந்து தெய்வம் அவர்கள் வந்து வேதத்துல வந்து நமக்கு திருவாய் மலர்ந்து அருளி இருக்காங்க. அப்ப வந்து நமக்கு வந்து கடமை வந்து நமக்கு உயிரை பார்க்க வேண்டியதுதான் நமக்கு கடமையா வந்து தெய்வம் எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப இதனால என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா மனிதனுடைய கடமை என்னவென்றால் கற்பாண்ட கோடி கால வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. கற்பாண்ட கோடி கால வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. அந்த வாழ்க்கையை பெறவே மனிதனாக நாம் பிறந்தோம். அதை அறிந்து இறைவனுடைய திருவடியை போய் சேருவோம் என நமது தெய்வம் அவர்களை வேண்டிக் கொள்கிறோம். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரர் சாலை கதிரவன் அண்ணா அவர்கள். ஓசை கொண்ட நடனத்தாலே மனே, ஓசை கொண்ட நடனத்தாலே மனே, ஈசனாகும் இயல்பெடுத்தோதுவா. எமப்பட அடிப்படை கூட இருக்கு. திருவாக்கியம் 120. பாவம் என்பது உன் மூச்சு துண்டாடப்பட்டு நஷ்டமடைவது. அப்படி ஆகாமல் இருப்பதுவே புண்ணியம். புண்ணியத்திற்கு ஒரு உரி இருக்கிறது, அது உன் ஆசான் தான். அவர்களையே நம்பு, அவர்களை தவிர வேறொன்றை நேசிக்காதே. அவர்கள் சொற்படி நட, அப்போ உன் மூச்சு வீணாகாது. இந்த திருவாக்கியம் வந்து எந்த வேதத்திலையும் இல்லக்கா. பாவம்னா என்ன, புண்ணியம்னா என்னன்னு சொல்லிட்டு பொய்வைகள் இருக்கிறப்போ நம்ம ஒண்ணு கொடுத்தா புண்ணியம், காசு கொடுத்தா புண்ணியம், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணா புண்ணியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி பாவம்னா கொலை செஞ்சதான் பாவம், திருடா பாவம், கொள்ளையடிச்சா பாவம், இது மாதிரி பாவம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா தெய்வம் வந்து பாவம்னா என்ன, ஒரு மூச்சு துண்டாடப்படுறதுதான் பாவம். எங்கெல்லாம் மூச்சு துண்டாடுதோ அதெல்லாம் பாவம். எங்கெல்லாம் மூக்கு கீழே மூச்சு ஓடாம இருக்குதோ அது புண்ணியம் அப்படின்னு அழகா அந்த வரியில சொல்லிட்டாங்க. இது எந்த வேதத்திலுமே இல்லை. முஸ்லிம் இதுலயோ இல்லை இந்துக்கள் இதுலயோ இல்லை கிறிஸ்துவ இதுலயோ எதிலுமே வந்து இதை இல்லை. ஒரு அண்ணா கிறிஸ்துவ மதத்துல இருந்து ரொம்ப தீவிரமா இருந்தாரு. அவரு இதை பாவம் இந்த புண்ணியத்துக்கு அர்த்தம் அழிஞ்சிருக்காரு. கடைசி அந்த மெய்வெளியில இந்த வாக்கியத்தை படிச்ச உடனே மெய்வெளிக்கு வந்துட்டாரு அவரு. அப்போ எவ்வளவு மேன்மையா தெய்வம் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு 40 வருஷம் தேடிட்டு இருந்தோம். அப்பெல்லாம் இது பாவம் இது புண்ணியம் இதுன்னு
ஒரு வாக்கியம் வந்து இது முதல்ல மெய்வெளிக்கு வந்தவொன்னு இந்த வாக்கியத்தை தான் மனப்படம் பண்ணேன். மனப்படம் பண்ணி இன்னைக்கு வரையும் இது அப்பப்போ சொல்லிட்டே இருக்கும். எப்பதான் மூச்சு துண்டாடப்படுது வாத்தி பண்ணிட்டே இருக்கும் இந்த வாக்கியத்தை சொல்லிட்டு. அப்போ வந்து இந்த வாக்கியம் வந்து என்னை வந்து ரொம்பவும் மாத்திடுச்சு. திட்டக்கூடாது, கோவப்படக்கூடாது, எரிஞ்சு விடக்கூடாது, இல்ல டிவி பார்க்க கூடாது, இந்த சினிமா பார்க்க கூடாது, மற்றவங்க கிட்ட வந்து அரட்டடிக்க கூடாது, வீணா பேசக்கூடாது, எதையும் வீணாக்கக்கூடாது, எப்பவுமே நம்ம தெய்வ பாடலை பாடணும், மூலமந்திரம் சொல்லணும், படிக்கணும் அப்படின்ற இந்த இது வந்து இந்த வாக்கியம், இந்த திருவாக்கியம் தான் வந்து எப்ப பார்த்தாலும் நூல் படிக்கிறது. அப்போ நூல் படிக்கிறப்போ நம்ம மூச்சு ஓடுறதே இல்லை, அவ்வளவு ஃப்ரீயா இருக்கும். சபைக்கு போறப்போ மூச்சு ஓடுறது இல்லை. நம்ம மெய்வெளி சபைக்கு போறப்பையும் பாத்தீங்கன்னா மூச்சு வந்து அப்படியே ஓடாம அப்படியே ஃப்ரீயா இருக்கும். இப்ப ஏன் மூச்சு ஓடுது அப்படின்னா மனம், இந்த மனம் வேலை செஞ்சா மூச்சு ஓடிட்டே இருக்கும். எப்ப மனம் வேலை செய்யலையோ அப்ப மூச்சு ஓடாது. அப்ப எப்ப மனம் வேலை செய்யாது, தெய்வத்தை நம்ம ஒருங்கி வணங்குறப்போ, தெய்வத்தை நினைக்கிறப்போ, தெய்வத்தை பத்தி பேசுறப்போ, தெய்வத்தை பத்தி பாடுறப்போதான் மூச்சு வந்து வீணாகாம இருக்கும். அப்போ மனம் வேலை செய்யாது. இது தெரியாம 40 வருஷம் யோகா தியானம் மூச்சு பயிற்சி பண்ணி பார்த்தா அப்ப மூச்சு துண்டாடிட்டு தான் போச்சு, எந்த பலனுமே இல்லை. இப்ப இங்க மெய்வெளிக்கு வந்தவொடனே தெய்வ பாடல்களை ஒருங்கி பாடுனா அந்த மூச்சு தொண்டாட வரும். அதே மாதிரி தெய்வனோட படிச்சுட்டே இருந்தா, அதனாலதான் எப்பவுமே படிக்கிறது பாடுறது. அப்புறம் ஒன்னும் திருவாக்கியக்கா ஜெபப்படவை கூட இதுக்கு ஒரு திருவாக்கியம் 263. உன் எண்ணம் சுவாசத்தில் கலந்து இருக்கிறது, சுவாசமும் அறுசுவையில் கலந்து வீசுகிறது. உன் சுவாசம் தெற்கு நோக்கி ஓடுகிறது, அது மாறி ஓட வேண்டும். ஆசானவர்களின் சொல்லானது நம்மது, அவர்கள் அறிவு நம்மது, அவர்கள் தேகம் நம்மது, அவர்கள் முயற்சி நம்மது என்று நினைத்ததும் அந்த செயல் தானே வந்து விடுகிறது. எண்ணம், உன் எண்ணம் சுவாசத்தில் கலந்திருக்கிறது. சுவாசம் சு மந்திரம், வாசம், நிறுவனம், அது எதில் கலந்துருக்கு, அது சுவையில கலந்துருக்கு. அது தெற்கு நோக்கி ஓடணும், மாறி ஓடணும். இப்போ தெய்வம் தான் எல்லாமே, அவங்க அறிவு நம்மது, அவங்க சொல் நம்மது, எல்லாமே அவங்க தெய்வம் நம்மது, எல்லாமே நம்மது நம்ம மெய்வெளியை நம்மதுன்னு நினைச்சிட்டாலே எல்லா செயலும் வந்துடும் சொல்றாங்க தெய்வம். அப்புறம் இன்னொரு திருவாக்கியத்துல வந்து யமபரணி கூட இதுக்கு ஒரு 12வது திருவாக்கியத்துல பரமாத்மாவிற்கு மூச்சு ஆடாது, மூச்சு ஆடிக்கொண்டிருப்பது ஜீவாத்மா, ஜீவாத்மாவின் மூச்சு அடங்குவது பரமாத்மாவை சார்ந்த நிலைகள். இதற்கு ஜீவாத்மா தன் உடல், பொருள், ஆவியை பரமாத்மாவிற்கு தத்தம் செய்து அது தன்னுடைய உடல் என்று ஆன பெறுகிறதால் ஆகும். பரமாத்மா வந்து இங்க மூச்சு ஆடாம இருக்கும், இது மூச்சு ஆடிட்டு இருக்கோம் ஜீவாத்மா. ஜீவாத்மான்றது நம்ம, பரமாத்மான்றது தெய்வம். தெய்வத்துல மூச்சு ஆடாத, மூச்சு ஓடாது அவங்களுக்கு தான். நம்ம எப்பவுமே மனம் இந்த பொய் வாழ்க்கையில இருக்குதான் எப்பவுமே மூச்சு வந்து நமக்கு அவ்வளவு சீக்கிரத்துல அடங்காது. அப்ப அதை அடங்க வைக்கணும்னா இது பரமாத்மா அவங்க நினைச்சாதான் மூச்சு அடங்க வைக்க முடியும். அப்ப நம்ம உடல், பொருள், ஆவியெல்லாம் பரமாத்மாவிற்கு தத்துவம் செஞ்சா மட்டும்தான் அந்த நிலை கிடைக்கும் அப்படின்ற வாக்கியத்தை சொல்றாங்க. அப்புறம் அந்த யமபரணி கூட இதுக்கு 290வது வாக்கியம் ராஜகம்பீர பிரசங்கத்துல ஒரு நொடி நேரம் நீ தவத்தில் நிற்பாயா, ஒரு மூச்சு உனக்கு நிற்குமா, நீ 300 நாள் பரிசீலனை செய்தாலும் பிரம்மனிஷ்டர்கள் தங்கள் இஷ்டப்படி மூச்சை நிறுத்துவார்களே, நீ ஒரு மூச்சு நிறுத்தினால் அடுத்த மூச்சு கேட்ட எருமை தவிட்டு தண்ணீர் கொடுத்து விட்டு இருப்பது போல் இருக்குமே. முற்றடங்கும் இடத்தில் இருக்க எவராலும் முடியாது இருப்பதிங்கிலிது தம்பி. அந்த பவர் ஒரு பிரம்மனிஷ்டர் கையில் தான் இருக்கிறது, அதை நன்றாய் பரிசீலனை செய்யலாம். அவர்கள் திருமுன்பாக 40 அடிக்குள்ளாக நீ இருந்து கொள், அப்போது அவர்கள் உன்னை பிரீத்தியோடு நினைத்ததும் உன் மூச்சு அடங்கி நிற்கும். அவர்களுடைய அந்த தனி பவர் அடையாளம் உனக்கு முன்னே தெரியுமா? தெரியாது. நிச்சயமாக பேரின்பத்தை அடைய ஒரு ஜீவன் முத்தரின் அன்புக்கு இவன் பாத்திரவானாக இருந்தால் போதும். ஆனால் மெய்யான ஜீவன் முத்தர் கிடைப்பதுதான் அருமை. அது கிடைத்துவிட்டால் போதும், சர்வஞ்ச வாழ்வோரும் இவன் கைக்கு வந்துவிடும். மேலே சொன்னோம், அதுபோல அவர்கள் திருமுன்னர் 40 அடிக்கு பக்கத்தில் போனாலே அவருடைய பவர் எட்டி
வீசி அடிக்கிறது என்றால் அது என்ன லேசான ஜீவ கரண்டாகவா இருக்கும்? வானமுதல் திருவாக்கியத்தில் 190 ராசியில் மூச்சு ஓடாத தொழுகை அல்லவா தொழுகை, ஒளிந்து நிமிர்வதா? இப்படி தொழ வேண்டும் என்று வேதத்தில் கூறப்படவில்லையே. இப்படி தொழுவது தொழுகை என்றால் சங்கத்தில் பார் விளையாட்டை விளையாடுகிறவன் இவனை விட அதிகமாக தொழுகிறான் என்றே சொல்ல வேண்டும். கரிமாவை சூரியனை பார்ப்பதை போல் பார்த்தேன் என்று சாட்சி சொல்ல வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. என்ன வேதத்தில் சொல்லியிருக்கு? தொழுகைனா என்ன தொழுகை? தெய்வம் தான் இந்த தொழுகையை வணக்கத்தை வந்து அழகா நீங்க வந்து பார்த்து பார்த்து எடுத்து வச்சிருக்காங்க. அந்த 9 வணக்கத்தை எடுத்து வச்சு நம்ம மூச்சு அடங்கணும், நம்ம தெய்வத்தை அடையணும்னு சொல்லிட்டு நிறைய உணவுகளும் நிறைய இதுவும் சொல்றாங்க. இப்படியெல்லாம் வந்து இப்போ முஸ்லிம் மதத்துல கொடுக்கப்படுறாங்க. அது வேதத்துல சொல்லியிருக்கா? சொல்லாத ஒண்ணு அவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேதத்துல இருந்தும் எதெல்லாம் தப்பாய் போயிடுச்சோ அது எல்லாத்தையும் திருப்பி இதையும் வந்து நமக்கான வணக்க முறைகளை எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆசிரியர் உதய பொண்ண வேதாந்தத்தில் மெய் வணக்கம் பற்றி சொல்றாங்க. மனுக்கோணம் எடுத்து அறிவு காலம் வந்தும் ஏன் நபுசுடைய வணக்கத்தில் இருக்கும் மனிதனே, நபுசுடைய வணக்கம் என்றும் கூட நீ தெரிந்து கொள்ளும் மனிதவல்லையா? பாவமே உனக்கு முதல் நீ வெளியான மூடமந்திர நிரூபகரை உன்னோடு திட்டவட்டமாக தெரிந்து கொள்ளாமல் நீ வணங்கும் வணக்கம் நபுசிய சைத்தானியாவை தவிர வேறு ஏது வணக்கமாக இருக்க முடியும்? நம்மை வெறுப்பு, நாற்றம் மாமிச துரோகமே, நீயே இதை ஆய்ந்து பார். நீ பார்த்து கொண்டிருக்கும் மயிரும் மட்டையும் நிறைந்த இந்த கையும் காலமாகிய வெளிரங்க உறுப்புகளும் உலகத்தில் காணும் பொருள்களுமா உன் தெய்வம்? நீ இதையல்லாத உன் உள்ளமாகிய மகா மகசூலுக்கான இருதயத்தை பிரகாசமாக எப்போது நீ கண்டாய்? அதன் மீது உன் அன்பு சாய்ந்து மூச்சானது ஒரு நிலையில் நிலைபட நின்று வணங்குவதற்கு இப்படி அல்லாமல் நீ எங்கே போய் நின்று வணங்குவாயப்பா? நீ நினைக்கும் இடங்கள் அனைத்தும் நபுசிய சைத்தானியை தவிர இது உண்டு. மனிதை எண்ணிப்பார், சாவு நிச்சயமாக வருகிறது. விஜா இடத்துல வந்து சாவு எப்படி வருது, மூச்சு எப்படி துண்டாடுது, எப்படி வணங்கணும் தெய்வ வணக்கத்தை? நீ வணங்குற வணக்கலாம் நபுசிய சைத்தானியை தவிர என்னவா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு செம்மப்படை கூட திருவாக்கின் 64 மூச்சு லயமாகிய மனோலயத்தை செய்து வைப்பவரே குரு, அதை அவர்களால் பெற்றுக் கொள்பவரே மறுபிறப்பாள். அப்போ யார் அந்த மூச்சை லயமாக்குவாங்க? தெய்வம் மட்டும்தான். தெய்வமாகி நம்ம குரு, அவங்க நம்ம ஆசா, அவர்கள் தான். அப்ப அதை நம்ம அவங்க இருந்து போனாதான் பெற்றுக்கொள்ள முடியும், மறுபிறப்பாளனாக ஆக முடியும். அப்புறம் பூங்கிருக்கிறதுல ஆதிமிகதைய புராண வேதம் பூங்கிருக்கிறதுல பற்றியே பார்த்த வீடும் பரம ரகசியத்தை உற்ற சுவாசம் அது உள்ளடங்கும் பூங்கிலேயே உள்ளடங்கு மூலக்கமும் கவலையும் குறைந்தால் கள்ளம் நழுகி உள்ளும் காலம் சித்தி பூங்கிலேயே அப்படின்னு சொல்றாங்க. தெய்வம் வந்து மூச்சை பத்தி நிறைய வார்த்தைகளை வந்து நிறைய வாக்கியங்களையும் நிறைய அமுது மொழிகளும் சொல்லிட்டேதான் இருக்காங்க. இதை நம்ம வந்து ஜீவனையோடு இருக்கிறவங்களுக்கு வந்து மூச்சு எப்பவுமே தொங்காகாது, எந்த தவறுமே செய்ய மாட்டாங்க. திருவாக்கியத்துல மூச்சு இல்லாமல் ஒரு நொடி நேரம் கூட இருக்க முடியாது. மிக அத்தியாவசியமானது எது என்பது யாரும் அறிந்ததுதானே. அந்த மூச்சு இவன் ஆயுளாக இறைவன் இவனுக்கு இனாமாக கொடுத்திருக்கிறான். சாதாரணமாக நல்ல ஒழுக்கமான ஒரு மனிதன், மிக யோக்கியமாக உள்ளவன், யார் ஒரு கெட்ட எண்ணமோ இச்சையோ இல்லாமல் இருந்தால் அவன் மூச்சு 8 அங்குலம் உள்ளே போய் 12 அங்குலம் வெளியே போகும். 4 அங்குலம் மூச்சு தொண்டாடப்படுகிறது. ஒரு பொருளின் மீது இவன் இச்சை வைக்கும் போதும் உணவு அருந்தும் போதும் 24 அங்குலம் மூச்சு வெளியே ஓடும். உள்ளே தங்குவது 16 அங்குலம் மூச்சுதான். தூங்கும் போது 48 அங்குலம் மூச்சு வெளியே பாய 24 அங்குலம் உள்ளே தங்கும். இவன் இன்பம் என்று நினைத்து அனுபவிக்கும் சிற்றின்ப நேரத்தில் இவன் ஜீவனின் அளவாகி 60
காட்டுது. குருகொண்டல் அவர்களிடம் செவி உணவு பருக பருக இவன் மூச்சு அடங்கி ஜீவன் வலுவடைகிறது. அவர்களிடம் அன்பு பெறுகிறது. அந்த அன்பினால் இவன் சிவனாக பெறுகிறான். பிறகு சிவம் குருவாகி குருபரனாக ஆகும் அளவுக்கு வளர்ப்பது அந்த செவி உணவு தான். ஆசானிடம் மறுபிறப்பு பிறந்த பின் அடிக்கடி செவி உணவு அருந்தவில்லை எனில் ஜீவதேகம் வளராது. அது சிக்கிபிடித்து விடுவதால் ஜீவநிலையிலிருந்து அழுகி நரநிலைக்கு போய்விடுகிறான். உன்னிடம் இருக்கும் அந்த பேசோனா பேரறிவனுக்கு ஆதாரம் குரு கொண்டல் அவர்களின் மாசரும் ஆளவாய் நேர் நின்று அங்கிருந்து பொங்கி வெளியாகும் அருளமதத்தினை உன் சிரிப்புடன் கொண்டு மடுப்பதுதான். அவ்வாறு காலமெல்லாம் மடுத்தால் தாவா வரமாகிய வீடு வீடு உனக்கு பரிசாக அளிக்கப் பெறுகிறது. மாசியிலானதை படி எண்ணில் கோடி அந்த பாடல சொல்றாங்க ஆதிகளுக்கு புன்னகராமத்துல. வாசிவா சிவா வரவு கண்டே வல்லல் திருவடி கமலம் வாழ்வன் நெஞ்சி. வாசிவா சிவா வரவு மூச்சடங்கும் யோக பரிசாக கிடைக்கும். அது சிவன் வரவாகும். இந்த திருவாக்கியம் திருவிஞான அருளமுத 21ஆம் வாக்கியம். நீ சிவ உணவு பருக பருக ஈசனுடைய அனுக்கிரகம் கிட்டும். அப்படி ஈசனுடைய அனுக்கிரகம் கிட்ட கிட்ட உன் மூச்சு தொண்டாடுவது நிறுத்தப்பட்டு உன் சுவாசம் வெளியே போகாமல் தங்கும். சதா ஈசன் சுவை செடிகளுக்கு விருந்தளித்து வந்தால் சுவாசம் கட்டுப்பட்டு நிஷ்டைக்கும் தவத்திற்கும் வழிபிறக்கும். இது உன் ஆசான் தயவால் தான் நடக்க வேண்டும். அவர்களுடைய அன்பை பெற்று உன் பக்கம் அவர்கள் அன்பை பாயும்படி செய்து கொள்ள வேண்டும். இது அருளமுதம் 4:2 வார்த்தை. நம்ம சதா நம்ம ஈசன் அவங்களோட செவி அவங்க அருளமுத செவியில கேட்க 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 பருக பருக நம்மளுக்கு அனுகிரகம் கிட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கதான் நமக்கு மறுபிறப்பு கொடுப்பாங்க. நம்ம அடிக்கடி செவி உணவு அருந்தல அப்படின்னா என்ன ஆகும்? ஜீவதேகம் வளராது, சிக்கி படிச்சு போயிடும். அப்புறம் நர எல்லைக்கு தான் நம்ம போனோம். சதா அவங்களையும் நினைந்து உருகணும் அப்படின்னு சொல்றாங்க. நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாசம் இவரி சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து உள்ளார். சாதிகள் தெய்வமே கொண்டார். நமஸ்காரக்கா அனைவரும். ஜீவ சகோதரி சாலை தாராதேவி அவர்கள். நம்ம குலதெய்வம் பிரம்ம பிரகாசம் இவரி சாலை ஆண்டவர்கள் திருவடிகளுக்கே சரணமப்பா. இன்னைக்கு தெய்வ தாய் உள்ளம் அப்படின்ற ஒரு இது எடுத்து நான் சொல்றேன். அதுக்கு தெய்வம் கொடுத்திருக்க வாக்கியம் எம படரடி படு கோடாயுத கோர்ல திருவாக்கியம் 232. ஒரு தாய் தான் பெற்ற பிள்ளை எவ்வளவு கெட்டவனாக இருந்தாலும் அதை எதிரியிடம் காட்டிக் கொடுப்பாளா? கொடுக்க மாட்டாள். அதே போல் எமது பிள்ளை என்று வந்தவன் எவ்வளவு கொடியவனாக இருந்தாலும் அவனை எம்மிடம் பிடித்து கொடுக்க எம் மனம் வருமா? வராது. ஆனால் அவனாக பிடியிலிருந்து கையை முறித்து கொண்டு போனால் நாம் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி தெய்வம் அவங்க திருவாக்கியம் நமக்கு சொல்றாங்கக்கா. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் கைவழிக்கு வந்த கொஞ்ச நாள் நானே இன்னைக்கு பார்க்க நான் வீடியோ போடல. கொஞ்சம் அலர்ஜியா இருக்குக்கா, முகலாம் நீங்க இருக்கு, அதனால போடலங்கக்கா. வந்த புதுசுல நான் நினைச்சேன், சரி நம்ம தெய்வம் பல பாடுகளை பட்டு, அவங்க பட்ட பாடுலாம் யாரும் பட முடியாது, அப்படி பட்டு பெற்றாலும் அது யாரும் கொடுக்கறதுக்கு மனசு வராது வேற யாராவது இருந்தா. ஆனா நம்ம தெய்வம் சரி வாங்க பெற்றுட்டாங்க, எதுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும்? இந்த மெய்யை அதாவது நீ எமன் கிட்ட மாட்டிக்க கூடாது, உன்னோட ஜீவன் நீ தவிக்க கூடாதுன்னு சொல்லி ஏன் கொடுக்கணும்? அவங்க பாட்டு அவங்க வச்சுட்டு அவங்க விட்டுருக்கலாம்ல அப்படின்னு நினைச்சேன். ஒரு கேள்வி என்னோட மனசுக்குள்ள அப்ப இருந்தது. அப்ப நம்ம கிளாஸ் நம்ம கற்பகத்தின் சபையில நான் அட்டன் பண்றப்பதான் எனக்கு அது இந்த வாக்கியத்தின் மூலமா எனக்கு அத தெரிய வந்தது. ஏன் அப்படின்ட்டு ஒரு அம்மா இப்ப நானே அதனால இப்ப என் பொண்ணு ஏதாவது தப்பு செஞ்சா, நீ தப்பு செஞ்சுட்ட அதனால நீ தண்டனை அனுபவிச்சு ஆகணும், உனக்கு இது கிடையாது அப்படின்னு சொல்லி விட மாட்டேன் இல்லைங்களா? மன்னிச்சு இனி அதை செய்யாத, நீ இப்படி இருக்கணும், நான் உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தாய் உள்ளம் நமக்கு இருக்கும். அப்ப சாதாரண நரனா இருந்து இப்ப நம்ம தெய்வம் இவ்வளவு மனிதராக்கியிருக்காங்க. அப்படி நரனாக்க வாழ்க்கையிலேயே நாம நம்ம பிள்ளைங்களை விட்டு கொடுக்காதப்ப ஒரு தெய்வ தந்தை ஒரு தெய்வ தாய் நம்மளை எப்படி விட்டு கொடுப்பாங்க? எவ்வளவு தப்பு பண்ணி இருந்தாலும் அந்த தப்பெல்லாம் மன்னிச்சு நான் உன்னை அந்த எமன்கிட்ட மாட்டாம நான் உன்னை காப்பாத்துறேன், என் பிள்ளையாச்சே நீ அப்படின்ற அந்த தாய் உள்ளத்தினால
காப்பாத்துனாங்க. அப்படி காப்பாத்த நான் அவங்க இருந்தாலும் நீ வந்து நான் அதாவது வரவங்க வந்து மெயில வந்துட்டு அப்படி எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, அந்த உலக வாழ்க்கையில எனக்கு நிறைய வேலை இருக்கு, எனக்கு நிறைய கடமை இருக்கு. அதாவது மனித கடமை, அமலாக்கா சொன்ன மாதிரி மனித கடமை வந்து ஈசன் ஆகிறது தான். ஆனா இந்த உலக வாழ்க்கையில வந்து இதுதான் எல்லாருக்கும் உழைக்கிறதும் சமைச்சு போடுறதும் வேலைக்கு போறதும் சம்பாதிச்சு கொடுக்கறது வீடு கட்டுறது இந்த மாதிரி என்னமோ இததான் கடமைன்னு நினைச்சிட்டு அப்படி பிடிங்கிட்டு கையை என்கிட்ட முறிச்சிட்டு போறவங்க நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு தெய்வம் கேட்கிறாங்க இந்த வாக்கியத்துல. அடுத்த வாக்கியம், அடுத்த திருவாக்கியம் வந்து 233. இந்த உலகத்தில் எப்படிப்பட்டவனும் யமன் எனும் ஒரு கடுவாய்க்குள் தானே நுழைய வேண்டும். அவ்வாறு அவனிடம் மாட்டாமல் அதை விட்டு தப்பித்துக் கொள்ளும் எண்ணம் உடையவனே அறிவுடையவன் ஆவான். அதாவது யமன்கிட்ட மாட்டாம நாம வந்து அந்த சாகா பிறப்பு எடுக்கணும். நம்ம வந்து மறுபிறப்பு வந்து தெய்வத்துக்கிட்ட மறுபிறப்பு எடுத்து அந்த கோடான கோடி அந்த கோடி சூரிய பிரகாச அந்த நெத்திய வாழ்வுக்கு தான் வாழ வந்திருக்கோம்னு தெரிய அந்த அறிவே இல்லாதவன், அவன் வந்து அறிவே இல்லாதவன் அப்படின்னு சொல்லி நம்ம தெய்வம் வந்து நமக்கு புரிய வைக்கிறாங்க. நீ இதுக்காக தான் உனக்கு அறிவு கொடுத்துருக்கு, நீ வந்து தெய்வத்துக்கிட்ட வந்து சேரணும், தெய்வத்தை தெரிஞ்சுக்கணும், உனக்குள் இருக்க தெய்வத்தை நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அறிவு அதுக்காக தான் கொடுத்துருக்குன்றதே இல்லாம தெரியாம வாழ்றவங்களுக்கு அறிவே இல்லாதவங்க அப்படின்னு நம்ம தெய்வம் வந்து நமக்கு சொல்றாங்கன்றது நான் இந்த 2 வாக்கியம் வந்து நான் புரிந்து கொண்டதுக்கா. எல்லாருக்கும் நமஸ்காரம்க்கா. 100 பேரோட மீண்டும் என்றும் சொல்லுங்க. ஜீவ சகோதரி சாலை இந்திரா அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இந்த உடலானது அழிந்தோம், ஆனால் நித்திய பொருளான உயிர் அழிவதில்லை. நித்திய உடல் ஒன்றை அந்த உயிர் எடுத்துக் கொள்கிறது. இந்த பிரம்ம வெற்றியின் பெரிய ரகசியங்களை தெரிவிக்கத்தான் கோவில்கள் உண்டாயின. உண்மையான ஒரு தேவ புருஷனை சந்திக்க வைக்கத்தான் எல்லா ஏற்பாடுகளும் உண்டாயின. தெய்வீக புருஷர்கள் ஊனத்திலே வருகிறார்கள். அக்காலத்திலே அவர்களை அடைந்து அதிரகசிய பிரம்ம வித்தையின் பெரிய செயலுக்கு தலைப்படுங்கள் என்று வேதங்களும் உபதேசத்துக்களும் தீர்க்க தரிசனங்களும் அறைகூவி அழைக்கின்றன. அவ்வாறு வந்த பெரியோர்கள் கையகத்தில் தான் எல்லா ஆசீர்வாதங்களும் அடங்கி இருக்கும். எவனுடைய கொடூர கோர முகத்திலிருந்து தப்பதுக்கின்ற சக்தியை அவர்கள் தங்களை சார்ந்தவர்களுக்கு தந்துவிடுகிறார்கள். அப்போது ஜீவ உலகம் என்று மூச்சு ஓடாது அப்படியே அமைந்து விடுகிறது. இதை யாராலும் செய்ய முடியாது. அந்த ஜீவசக்தி யார் கையிலும் இல்லை. இதுதான் ஜீவ பிரயோஜனம். அந்த ஜீவ பிரயோஜனத்தை அடையறதுக்கும் தெய்வமே சொல்லி தராங்க. முன் காலத்துல எல்லாம் வந்து ரொம்ப கடினமாக இருந்தது. நாம் வந்திருக்கிற காலத்தில் நாம் வந்திருக்கும் இக்காலத்து ஞான மனிதர் மிக எளிது. முன் காலத்தில் எல்லாம் அது கடினமாக இருந்தது. இப்போது திருப்பார்த்தலை அப்படியே காய்ச்சி வட்டாக்கி சிறு சிறு சுண்டாக எடுத்து உருட்டி உங்கள் வாயில் போடுகின்றோம். உங்கள் வேலை வாயை திறந்து வாங்கி அதை அப்படியே விழுங்க வேண்டியதுதான். முன்னே இங்க போக செல்வம் எல்லாவற்றையும் விட்டு போய் இதை தர வேண்டியதா இருந்தது. அப்போது வேறு வழி இல்லை. இப்போது வந்துள்ள தெய்வ வசந்தம் வேறு. அந்த வசந்தத்துக்கு நாம எதுவுமே செய்ய வேணாம். அவங்களே எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க நமக்கு. சர்வ ஜாதிகளுக்கும் சர்வ மதங்களுக்கும் சர்வ வேதங்களுக்குமாக பூமி அறங்களுக்கும் ஒரு நிதி லாபகர வசந்த காலம் நாம் கொண்டு வந்திருக்கிறோம். இதற்கான பாடல்கள், நூல்கள், மான்மியம், வாக்கியங்கள் அனந்தம் இங்கே இருக்கின்றன. பயன்படுத்திக் கொள்வர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கோ என்று நாம் சொல்லிக்கொள்வதை தவிர வேறு என்ன செய்ய முடியும்? அதை இப்ப நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். பயன்படுத்தி இருந்து அந்த ஆசான்களுடைய அனுபவத்துல நம்ம இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கருவறை நமக்கு வேண்டியது ஆசான் அவருடைய நித்திய அருட்பிரசாத அமுது என்று சத்திய உணர்வோடு அவங்க இவ்வளவு சொல்லித்தராங்க. சத்திய உணர்வோடு இங்கு ஒட்டி இடையரா அன்பேரும் தவப்பிடியுடன் நீங்கள் இருத்தல் வேண்டும். அதுதான் மரளி கிடைக்கின்றார் நித்திய முத்தி தேகத்தில் பிறப்பதற்கான ஒரே வழி. அப்ப நித்திய முத்தி தேகத்தில் பிறப்பதற்காக நாம் தினம் தினமும் கோவில் செவியுணரை சபை மூலமாக அறிந்து கொண்டே இருக்கிறேன் என்று தெரிந்து கொண்டேன் அக்கா. நமஸ்காரம்க்கா.